நமசிவாய. சிவராத்திரியின் புராணத்தை தெரிந்து கொள்வோம். ஒரு சமயம் பிரம்மா விஷ்ணு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது, தங்களில் யார் பெரியவன் என்று. அப்போது அவர்கள் சிவனிடம் சென்று அதை கூறினார்கள். சிவபெருமான் அவர்களிடம், என் அடியையும் முடியையும் யார் பார்க்கின்றார்களோ அவர்களே முதல்வர் என்று கூறினார். அப்போது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து சிவபெருமானின் பாதத்தை காண்பதற்காக சென்றார். அதே நேரத்தில் பிரம்மதேவன் அன்னத்தில் பறந்து சிவனின் முடியை காண சென்றார். ஆனால் இருவராலும் அடியையும் முடியும் காண முடியவில்லை. அப்போது சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக அவர்களுக்கு காட்சி தந்த அந்த நாளே சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகின்றது. மேலும் ஒரு சமயம் மேலுமலையை மத்தாகவும் வாசிகையை கயிறாக கொண்டு தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது அதிலிருந்து அமிர்தம் வந்தது. அமிர்தத்தோடு விஷமும் சேர்ந்து வந்தது. அந்த விஷத்தை திருநீலகண்டர் குடித்தபோது பார்வதி தேவி அவர் கழுத்தை பிடித்து விஷத்தை அங்கேயே நிப்பாட்டினார். அதனால் திருநீலகண்டராக அவர் காட்சி தந்த நாள் சிவராத்திரியாக நாம் கொண்டாடுகின்றோம். அதோடு சிவராத்திரிக்கு மற்றுமொரு கதையும் உண்டு. ஒருமுறை வேடன் ஒருவன் காட்டிற்கு சென்றான். அவனுக்கும் காட்சி தந்து அருள் பாலித்தது சிவராத்திரி திருநாள் அன்றுதான். இரவில் அவன் மரத்தின் மீதிருந்து இலையை பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான். விடிந்து பார்த்தபோது கீழே சிவலிங்கம் இருந்தது. ஈசன் அவனுக்கு அருளி மோட்சத்தை வழங்கினார். அவன் மேலே இருந்தபோது கீழே இருந்தது சிவலிங்கம் என்பதை அறியாமல் செய்ததுக்கும் ஈசன் அவருக்கு அருள் பாலித்தார். அதனால் ஈசனை வணங்கி நாமும் அருள் பெறுவோம்.